வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் தமிழக அரசியல்வாதியாக பழம்பெரும் பாரம்பரியமிக்க குடும்பத்திலிருந்து வந்த தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய புதல்வியான மக்களவை உறுப்பினராக மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கனிமொழி அம்மையார் கனிமொழி அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை தான் பார்க்க இருக்கின்றோம். கனிமொழி கருணாநிதி அவர்கள் இந்திய அரசியல்வாதியாக மற்றும் மக்களவை உறுப்பினராக திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் துணை பொதுச் செயலாளராகவும் இருக்கின்றார். இவர் ஜனவரி 5, 1968 வருடம் பிறந்தவர். தன்னுடைய 57ஆம் வயதில் அவர் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். தற்பொழுது 17 மற்றும் 18வது மக்களவை உறுப்பினராகவும் இதற்கு முன்னர் வரை இவர் மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்தவர். தமிழக முன்னாள் முதலமைச்சரான மாபெரும் அரசியல் இயக்க தலைவரான கலைஞர் மு. கருணாநிதி அவர்களுடைய மனைவியான ராஜாத்தி அம்மாள் அவர்களுடைய மகள் இவர் ஆவார். இவர் இதழ்கள் இலக்கியத்துறையிலும் கனிமொழி அவர்களுக்கு அதிகமான ஆர்வமும் ஈடுபாடும் இருந்திருக்கின்றது. இவர் ஜூன் மாதம் 2019 வருடம் முதல் தூத்துக்குடி மக்களவை உறுப்பினராக வலம் வருகின்றார். 2007 வருடம் முதல் 2019 வருடம் வரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2007 வருடம் தான் இவருக்கு முதல் முறையாக அரசியலில் ஒரு தொடக்கம் கிடைத்திருக்கின்றது. இவர் ரசாயன மற்றும் உரத்துறை நிலைக்குழு தலைவராகவும் தூத்துக்குடி விமான நிலைய ஆலோசனை குழு தலைவராகவும் செயல்பட்டு வருகின்றார். மக்களவை திமுக குழு துணைத் தலைவராக, நாடாளுமன்ற திமுக குழு தலைவராக, திமுக மகளிர் அணி செயலாளராக, திமுக துணை பொதுச் செயலாளராக இவ்வாறு பல்வேறு பதவிகளை வகிக்கக்கூடியவராக இருக்கின்றார். இவருக்கு முன்பு ஒரு திருமணம் நடைபெற்று தற்பொழுது அரவிந்தன் என்ற கணவருடன் வசித்து வருகின்றார். இவருக்கு ஆதித்யா அரவிந்தன் என்ற குழந்தையும் இருக்கின்றனர். இவருடைய கல்வி என்று பார்த்தோம் என்றால் இவர் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் பெற்றிருக்கின்றார். இவர் கவிஞராக, பத்திரிகையாளராக, அரசியல்வாதியாகவும் திறன்பட செயல்படுகின்றார். இவருடைய பொது வாழ்க்கை என்று பார்த்தால் இவர் சங்க இலக்கியங்களில் அதிகமான ஆர்வம் கொண்ட இவருக்கு பல இலக்கிய கூட்டங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன. அதில் கலந்து கொண்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்கின்றார். கருத்தே என்ற இணையதளத்தையும் சிதம்பரம் அவர்களுடைய மைந்தரான கார்த்திக் சிதம்பரம் அவர்களுடன் இணைந்து தொடங்கி அதையும் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார். தி ஹிந்து நாளிதழ் அதன் துணை ஆசிரியராகவும் தொடக்க காலத்தில் பணியாற்றியவர் இவர். தமிழ் முரசு, குங்குமம் ஆகிய பத்திரிகைகளிலும் பணியாற்றிய இவர் 2007 வருடம் சென்னை சங்கமம் எனும் கலை பண்பாட்டு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக இயங்கி வருகின்றார். ஈனப்படுகொலைக்கு எதிராக அவ்வப்போது குரல் கொடுத்து வரக்கூடிய இவர் குறும்படம் இயக்குவதிலும் அதிக ஆர்வம் கொண்டவராகவே இருக்கின்றார். திமுக கட்சியின் உயர்நிலை செயல் திட்டக் குழுவில் உறுப்பினராக, கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவைத் தலைவராகவும் இருக்கின்றார். இவருடைய கவிதை தொகுப்புகள் சிலவற்றை குறிப்பிடத்தக்க அம்சம் பொருந்திய சிலவற்றை பார்க்கலாம். கருவறை வாசனை, அகத்தினை, பார்வைகள், கருக்கும் மருதானை போன்ற கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கின்றார். சிலப்பதிகாரம் எனும் இசை தொகுப்பை பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களுடன் இணைந்து வெளியிட்டிருக்கின்றார். இவர் 2G ஸ்பெக்ட்ரம் முறைகேடு, அலைக்கற்றை ஊழல் வழக்கு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டவர். அதன் காரணமாக மே மாதம் 2011 வருடம் கைது செய்யப்பட்டு டெல்லி திஹார் சிறையில் சில காலம் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்த வழக்கு பின் விசாரிக்கப்பட்டு டிசம்பர் 2017 வருடம் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க இயலாத காரணத்தினால் அந்த வழக்கிலிருந்து இவர் விடுவிக்கப்பட்டார். தீர்ப்புக்கு எதிராக சிபிஐ அமலாக்கத்துறை சார்பில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டு மீண்டும் விசாரணை நடைபெற்று வருகின்றது. இவ்வாறு பல்வேறு அம்சங்கள் பொருந்திய அம்மையார் கனிமொழி கருணாநிதி அவர்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன சிறப்பியல்புகள் உள்ளன, அவர்களுடைய நவம்சம், ராசிக்கட்டம், தசாபதி அமைப்புகள் என்ன சொல்ல வருகின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம். கனிமொழி அவர்களுடைய நவாம்சத்தின் அடிப்படையில் அவருடைய லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்தில் ராகுவும், 6ஆம் இடத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கின்றது. 8ஆம் இடத்தில் லக்னாதிபதியான குரு உச்சமாக இருக்கின்றார். சந்திரன், குரு இரண்டுமே உச்சமாக இருக்கின்றது. இவருடைய 9ஆம் இடம் மாந்தியும், இவருடைய 11ஆம் இடம் நீச்ச யோகம் சிறப்பாக இருக்கின்றது. சூரியன், சுக்கிரன், கேது, சனி சார்ந்த நீச்ச ராஜயோக அமைப்பை 11ஆம் இடம் சார்ந்து பெற்றிருக்கின்றார். 12ஆம் இடத்தில் புதனும் செவ்வாயும் மறையக்கூடிய அமைப்பு இருந்தாலும் இங்கு செவ்வாய் ஆட்சியாக இருக்கின்றது. பொதுவாக ஒருவர் மத்திய அரசு சார்ந்து சிறந்து விளங்க வேண்டும், அரசியல் சார்ந்து சிறந்து விளங்க வேண்டும், குடும்பம் பாரம்பரியமிக்க ஒரு அமைப்பை பெற்றிருக்க வேண்டும், தந்தை தாய் சார்ந்த பலன்களை பெற வேண்டும், சகோதர அமைப்பில் சார்ந்த பலன்களை பெற வேண்டும் என்பதை இந்த நவம்சம் எவ்வளவு தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இவருடைய லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு இவர் மகளிர் அணி தலைவராக செயல்படுவதற்கு, இவருடைய 12 செவ்வாய் ஆட்சியாக மறையக்கூடிய அமைப்பு இவர் மத்திய அரசு சார்ந்த பணி அமைப்பில் சிறந்து விளங்குவதற்கும், அரசியலில் ஒருவர் சாதிக்க வேண்டும் என்றால் அவருடைய 4, 5, 10, 11 இடங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையிலேயே இவருடைய 10ஆம் அதிபதியான புதன் 12இல் மறையக்கூடிய அமைப்பு இவர்
மாநில அரசு இல்லாமல் மத்திய அரசு சார்ந்த அமைப்புகளில் சிறந்து விளங்குவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது. 11ஆம் இடம் நீச்ச யோக அடிப்படையில் இவருக்கு அரசியல் யோகம் இருக்கின்றது மற்றும் மூத்த சகோதர அமைப்பு சார்ந்த யோகங்களை இது சுட்டிக்காட்டுகின்றது. 11ஆம் இடம் சுக்கிரன் ஆட்சியாக இருந்து அவருடைய மூத்த சகோதரர்கள் சார்ந்த பலன்களை நவம்சம் ஒரு குறிப்பிட்ட அம்சங்களை பொருந்தி அது சில காலம் அதன் தன்மைகள் நமக்கு பயனுள்ளதாக அமையும். மற்றும் ராசிக்கட்டம் சார்ந்த முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இவருடைய 10ஆம் இடம் 11, 12 இடங்கள் சிறப்பாக இருக்கின்றன. மற்றும் இவருடைய 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கின்றார். தாய் சார்ந்த பலன்கள் சிறப்பாக இருக்கின்றது. 5ஆம் இடத்தில் ராகு கேது இருந்தாலே தந்தை இவர் நினைத்து இவருக்காக இயங்கக்கூடிய தன்மை அதிகமாக கொடுக்கும். அதேபோல அவருடைய 5ஆம் அதிபதியும் 12இல் ஆட்சியாகவே இருக்கின்றார். அதேபோல 9ஆம் இடம் குறிப்பாக பார்க்க வேண்டும். 9ஆம் அதிபதியான சூரியன் அவருக்கு நீச்சமாகி 11ஆம் இடம் இருக்கக்கூடிய அமைப்பு தந்தை சார்ந்த பலன்களை இவர் பெறக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது. ராசிக்கட்டம் சார்ந்த முழுமையான பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். ராசிக்கட்டம் சார்ந்து பார்க்கும் பொழுது இவருடைய பிறந்த அமைப்புகள் இவ்வாறு இருக்கின்றன என்றால், இவர் வெள்ளிக்கிழமை பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் கும்பராசியில் மீன லக்னத்தில் வளர்பிறையில் பிறந்திருக்கின்றார். இவருடைய லக்னத்திலேயே சனி, ராகு 2ஆம் இடத்தில் வந்தாலும் கூட அவர் 0 டிகிரி போன்ற அமைப்பில் இருக்கின்றார். கிட்டத்தட்ட லக்னம் மற்றும் 2ஆம் இடம் சார்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு விளிம்பு நிலையில் இருக்கின்றார். இவருடைய லக்னாதிபதியான குருவை 6ஆம் இடம் சார்ந்து வருகின்றார். அதுதான் அவருக்கு சட்டம் சார்ந்த சில வழக்குகளை சந்திப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் வக்ரமாக இருக்கின்றார். அதேபோல இவருக்கு கேது 7 மற்றும் 8ஆம் இடம் சார்ந்து வரக்கூடிய அமைப்பு. இவர் ஒரு மகளிர் அணி தலைவராக மற்றும் துணை பொதுச் செயலாளராக இயங்குவதற்கு மற்றும் மத்திய அரசு சார்ந்த அமைப்புகளில் இவர் செயல்படுவதற்கு இந்த 7, 8 சார்ந்த கேது அமைப்பு காரணமாக இருக்கின்றது. குறிப்பாக மீன லக்னத்துக்கு இவ்வாறு 7, 8 சார்ந்த அமைப்புகள் மத்திய அரசு சார்ந்து சிறந்து விளங்குவதற்கு முக்கியமான ஒரு அம்சங்களை கொடுப்பதாக இருக்கும். மற்றும் இவருடைய 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கின்றார். கலைத்துறை ஈடுபாடு குறும்படங்கள் இயக்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. அதேபோல தந்தை சார்ந்த பலன்கள் 9ஆம் இடம் சுக்கிரன் இருக்கக்கூடியது. மற்றும் 10ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்த ஒரு கிரக அமைப்பு நல்ல தெளிவான அறிய சிந்தனை பொருந்தியவராகவும் ஆற்றல் பொருந்தியவராகவும் நல்ல நினைவாற்றல் அறிவுத்திறன் பொருந்தியவராகவும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை பொருந்தியவராகவுமே இவருடைய கிரக சேர்க்கை அமைப்பு இருக்கின்றது. சூரியன் இவருக்கு புஷ்கர நவாம்ச நட்சத்திர சாரம் பொருந்தியிருக்கின்றது. 11ஆம் இடத்தில் மாந்தியும் 11ஆம் அதிபதி சனி லக்னத்திலும் 12ஆம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. செவ்வாய் கிட்டத்தட்ட டிகிரி அமைப்பில் 11, 12 இரண்டுக்கும் விலை செய்பவராக இருக்கின்றார். கிட்டத்தட்ட உச்ச அமைப்பு தான் செவ்வாய் கூட. இவருக்கு சந்திரன் புஷ்கர நவாம்ச நட்சத்திர சார அமைப்பை பெற்றிருக்கின்றது. இவர் உணவு சார்ந்த பழக்க வழக்கங்கள் சரியாக கடைபிடிப்பவராகவும் உடல் சமநிலை பேணி பாதுகாப்பவராகவும் அதிக இலக்குகள் லட்சியங்கள் நோக்கம் வாழ்வியல் உயர் சிந்தனை கொண்டவராகவுமே இவருடைய கிரக அமைப்பு சுட்டிக்காட்டுகின்றது. இவருடைய கிரக அமைப்பு மற்றும் இவருடைய கிரக சேர்க்கைகள் சார்ந்த அனைத்தும் நல்ல யோகம் பொருந்திய அமைப்பாகவே இருக்கின்றன. இவர் பிறந்தபோது குரு திசை 10 வருடம் 5 மாத காலம் இருப்பு இருந்திருக்கின்றது. இவருக்கு என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கின்றது என்பது பார்க்கலாம். 7, 10 சார்ந்த இடங்கள் 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் வருவது இவர் தொடர்ச்சியாக மக்களவை உறுப்பினராக மாநிலங்களவை உறுப்பினராக செயல்பட்டு வருவதற்கு கிட்டத்தட்ட 2007ஆம் வருடம் முதல் ஒரு தொடர்ச்சியாக இவர் அந்த பணியில் செயல்படுவதற்கு முக்கியமான காரணமாக இந்த புதன் சார்ந்த அமைப்பு காரணமாக அமைந்திருக்கின்றது. தசாபதிகளும் அதற்கு உதவி இருக்கின்றன என்பதை விளக்க இருக்கின்றேன். அதேபோல 7ஆம் இடம் சார்ந்த அமைப்பு தான் இவருக்கு துணை பொதுச் செயலாளர் போன்ற பணிகளையும் மற்றும் மகளிர் அணி அமைப்புகளையும் கொடுத்திருக்கின்றது என்று சொல்லியிருந்தேன். பொதுவாக அரசியலில் சாதிக்க வேண்டும் என்றால் 4, 5, 11, 12 மற்றும் குடும்பம் இவர் பாரம்பரிய குடும்பம் அதன் அடிப்படையில் 2ஆம் இடம். பொதுவாக 2ஆம் இடத்தில் ராகு கேது மற்றும் குரு போன்ற அமைப்புகள் வந்தால் அவர்களுடைய குடும்பம் இவர்கள் கட்சி சார்ந்த குடும்பம் என்பதால் குடும்பம் மற்றும் கட்சி கட்டிக்காக்கக்கூடிய தன்மை பொருந்தியவராக இருப்பார். அது சார்ந்த இயக்கம் பிரச்சனைகள் வந்து சரி செய்யக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதன் அடிப்படையில் இவருக்கு 2ஆம் இடத்தில் ராகு இருக்கின்றது. மற்றும் இவருடைய 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் வருவது தாய் சார்ந்த யோகங்கள் இவருக்கு அமோகமாக கிடைக்கின்றன. 5ஆம் அதிபதி சந்திரன் 12ஐ மறைகின்றார். தந்தை சார்ந்த யோகம் 5 மற்றும் 9ஐ குறிப்பதனால் 5ஆம் அதிபதியும் அவரே 9ஆம் அதிபதியும் அவரே. அவர் 12இல் மறையக்கூடிய அமைப்பு. இவர் அரசியல் ஈடுபாடு தந்தை சார்ந்து பிறகு தந்தை இவர் அரசியலில் ஈடுபட்ட காலத்திற்கு பிறகு இவருக்கு மத்திய அரசு சார்ந்த பதவி அமைப்புகள் கொடுத்திருக்கின்றன. இருப்பினும் தந்தை சார்ந்த பலன்கள் இது ஒரு இண்டிகேட்டர் தான். தந்தை சார்ந்த பலன்கள் இவருக்கு கிடைத்திருக்கின்றன. தந்தைக்கு சற்று பலம் குறைவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி அதற்கு பிறகு கருணாநிதி கலைஞர் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பதவியேற்க முடியவில்லை. 2007 அந்த பீரியடில் அவர் முதலமைச்சராக கடைசியாக 2011 வரை அவர் பணியாற்றினார். மறையக்கூடிய அமைப்பு இருப்பதனால் 5, 9ஆம் அதிபதிகள் 12இல் மறையக்கூடிய அமைப்பு. அதன் அடிப்படையில் மற்றும் ஒரு காலகட்டத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்களே குறிப்பிட்டிருந்தார், எனக்கு மகள் இல்லை என்பதை போன்று கூட இது ஜோதிடத்தின் நுட்பங்களை பார்த்தால் இது விளங்கி புரிந்து கொள்ளலாம். மற்றும் இவருடைய சகோதரர் சார்ந்த பலன்கள் இவருக்கு சிறப்பாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. பொதுவாக சகோதர அமைப்பை 3, 13 இடங்கள் குறிக்கக்கூடியதாக இருக்கும். 3ஆம் அதிபதி இவர் இளைய சகோதரியாக இருக்கின்றார். அதன் அடிப்படை இவருடைய மூத்த சகோதரர் சார்ந்த பலன்களை 11ஆம் இடம் சார்ந்து 11ஆம் இடம் சார்ந்த சனி அவர் லக்னத்திலேயே வருகின்றார். அதன் அடிப்படையில் சகோதரர் சார்ந்த பலன்கள் சற்று தாமதமாக கிடைத்தாலும் சிறப்பாக கிடைப்பதற்கு இவர் பிற்காலத்தில் திராவிட முன்னேற்ற கட்சியை வழிநடத்துவதற்கு கண்டிப்பாக அது உதவிகரமாக இருக்கும். சகோதரர் பலன்கள் இவருக்கு கிடைப்பதற்கு அமோகமான வாய்ப்புகள்
உள்ளன என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. மற்றும் குடும்பம் சார்ந்த அமைப்புகளை பார்த்தால் 2ஆம் இடத்தில் ராகு இருப்பது ஒரு குடும்பத்தை கட்டுக்காக்கக்கூடிய வலிமை பொருந்தியவராகவே இருக்கின்றார். 2ஆம் அதிபதியான செவ்வாயும் 12இல் மறையக்கூடிய அமைப்பு இவர் வெளி மாநிலம் சார்ந்து இயங்குவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது. இருப்பினும் இவர் மத்திய அரசு சார்ந்த அமைப்பில் திறன்பட சிறந்து விளங்கக்கூடியவராகவே இருக்கின்றார். இவருடைய திருமணம் பார்த்தோம் என்றால் இவருடைய நவாம்சத்தில் 7ஆம் அதிபதியான புதன் 12இல் மறையக்கூடிய அமைப்பு முதலில் சற்று பிணக்கம் இருந்தாலும் தற்பொழுது இவருடைய ராசிக்கட்டத்தில் 7ஆம் அதிபதியான அதே புதன் 10இல் வரக்கூடிய அமைப்பு கணவர் சார்ந்த பலன்களும் இவருக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. இவர் இதழியல், இலக்கியம், பத்திரிகை, கவிஞர் போன்ற சிறந்து விளங்குவதற்கு காரணம் அவருடைய மறைவு இடங்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 6, 8, 12 அமைப்புகள் சிறப்பாக இருந்தால் இதுபோன்று பத்திரிகை, ஜேர்னலிசம் சார்ந்து சிறந்து விளங்க முடியும். அதேபோல சனி, ராகு கிட்டத்தட்ட அருகிலேயே இருப்பதனால் இவருக்கு அதிகமான ஆழ்மன சிந்தனை, பிறர் மனதை படிக்கக்கூடிய திறன் பொருந்தியவராகவே இருப்பதனால் பத்திரிகை சார்ந்த துறைகளில் இவரால் சிறந்து விளங்க முடியும். அதன் அடிப்படையில் இவருக்கு 6ஆம் லக்னாதிபதியே 6ஆம் இடம், 6ஆம் அதிபதியான சூரியன் இவருக்கு 10ஆம் இடம் சிறப்பான அமைப்பு. 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் கேது, 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதி லக்னத்திலே வரக்கூடிய அமைப்பு இவருக்கு நல்ல ஒரு அமோகமான பலன்களையும் இலக்கியம், கவிதை, இதழியல் சார்ந்து சிறந்து விளங்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. இவர் ஒரு விமான நிலைய ஆலோசகராக ரசாயன உரம் சார்ந்த ஆலோசனை அமைப்புகளில் செயல்படுவதற்கு இந்த 12, 7, 8 சார்ந்த அமைப்புகளே முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றன. மறைவு ஸ்தானங்களே 6, 8, 12 முக்கிய காரணங்கள். இவர் சார்ந்து சில கல்லூரிகள், வணிக வளாகங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. அதற்கும் இந்த 11, 12 சார்ந்த கிரக அமைப்புகள் நல்ல வலுக்கூட்டுவதாகவே உள்ளன. இவருடைய கல்வி என்று பார்த்தால் இவர் வணிகவியலில் இவர் மேற்படிப்பு படுத்திருக்கின்றார். முதுகலை பொருளாதாரம் சார்ந்து படுத்திருக்கின்றார். மாம்சத்திலே பார்த்தோம் அவருக்கு சந்திரனும் உச்சம், குருவும் உச்சம். அதன் அடிப்படையில் அவர் பொருளாதாரத்தில் மேற்படிப்பு முதுகலை பட்டம் பெறுவது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சிறப்பான இவருடைய 5ஆம் அதிபதி சந்திரனும் 12இல் மறையக்கூடிய அமைப்பு இவருக்கு பொருளாதாரம் சார்ந்து உயர்கல்வியை கொடுத்திருக்கின்றது. மற்றும் இவருடைய 9ஆம் இடம் சார்ந்த கிரக அமைப்புகள் மற்றும் 3ஆம் இடம் சார்ந்த தொடர்புகள் அனைத்தும் இவருக்கு இசைத்துறையில் நாட்டம் மற்றும் குறும்படம் சார்ந்து சில திரைத்துறையில் ஈடுபடுவதற்கும் காரணமாகவே அமைந்திருக்கின்றது. இவருடைய தசாபதிகள் சார்ந்த பலன்கள் என்ன சொல்கின்றன என்றால் இவர் குரு திசை 10 வருட காலம் 5 மாத இருப்பில் பிறந்திருக்கின்றார். குரு திசை இவருக்கு 1968 முதல் 1978 வரையும், அடுத்ததாக சனி திசை 97 வரையும், புதன் 2014, கேது 2021, சுக்கிரன் 2041, சூரியன் 47 இவ்வாறு அவருடைய தசாபதி அமைப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக இவர் அரசியலில் தொடக்கம் அது சார்ந்து நாம் பார்க்கும்பொழுது இவருக்கு புதன் சார்ந்த திசையிலேயே அவருக்கு ஒரு அரசியல் என்ட்ரி கிடைத்திருக்கின்றது. புதன் ராகு அரசியல் என்ட்ரி கொடுத்திருக்கின்றது. 2007ஆம் இடம் புதன் இவருக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதி. அவர் 10ஆம் இடத்தில் வருவது இவருக்கு அரசியல் என்ட்ரி, அதுவும் 7ஆம் இடம் சார்ந்ததனால் இவருக்கு நாடாளுமன்ற, மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் 4 மற்றும் 10 சார்ந்த அமைப்புகள் தாய் சார்ந்த பலன்கள் மற்றும் அரசியல் ஈடுபாட்டை அது சுட்டிக்காட்டுவதாக இருக்கின்றது. பிறகு பார்த்தோம் என்றால் இவர் 2019ஆம் வருடம் முதல் தூத்துக்குடி மக்களவை உறுப்பினராக இருப்பதற்கு 2019ஆம் வருடம் இவருக்கு கேது திசையில் சனி புத்தி. அதன் அடிப்படையில் கேது இவருக்கு 7, 8, அதே சனி கூட இவருக்கு 11 மற்றும் 12ஆம் அதிபதி அவர் லக்னத்திலே வருகின்றார். அதன் அடிப்படையில் இவர் மத்திய அரசு சார்ந்து செயல்படுவதற்கு நிச்சயமாக அனைத்து அம்சங்களும் சிறப்பாகவே உள்ளன. இவர் தசாபதி அமைப்புகள் வலுக்கூட்டுவதாகவே உள்ளன. இவர் எதற்காக சட்ட சிக்கல்களை சந்தித்தார் என்றால் இவருக்கு 2011ஆம் வருடம் இவருக்கு புதன் என்றாலே புதன் திசை தான் இவருக்கு 2014ஆம் வருடம் வரை இருந்திருக்கின்றது. அந்த காலகட்டம் புதன் என்றாலே காற்று 2G அலைக்கற்றை சார்ந்த பிரச்சனையில் அவர் ஈடுபடுவதற்கு காரணமாகவும் 2011ஆம் இடம் புதன் சார்ந்த குரு இவருடைய லக்னாதிபதியே குரு அவர் 6ஆம் இடத்தில் வக்கரமாக இருக்கின்றார். 6ஆம் இடம் என்றாலே வழக்கு பிரச்சனைகளை குறிக்கக்கூடியது. இந்த புதன் திசையில் குரு சார்ந்த புத்தியில் தான் இவர் திகார் ஜெயிலுக்கு செல்ல வேண்டிய கால சூழ்நிலை ஏற்பட்டது. பிறகு 2017ஆம் வருடம் கேது மற்றும் ராகு சார்ந்த தசாபதி அமைப்புகள் இவருக்கு அந்த வழக்கிலிருந்து விடுபடுவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது. கேது இவருக்கு 7, 8 சார்ந்து வருகின்றார். இவருக்கு கேது சார்ந்த ராகு புத்தியே ராகு லக்னம் மற்றும் 1, 2 சார்ந்த அமைப்புகளில் இவர் அந்த வழக்கிலிருந்து விடுபடுவதற்கும் இவருடைய தசாபதி அமைப்புகள் சிறப்பான பலன் கொடுப்பதாகவே இருந்திருக்கின்றன. இவ்வாறு பல்வேறு அம்சங்கள் பொருந்திய ஒரு கிரக அமைப்பை தசாபதி அமைப்புகளை இவர் பெற்றிருக்கின்றார். இவருடைய நடப்பு தசாபதி என்று பார்த்தோம் என்றால் இவருக்கு கேது திசையும் முடிந்து சுக்கிரன் திசை சென்று கொண்டிருக்கின்றது. சுக்கிரன் திசையில் இவருக்கு நடப்பில் சுக்கிரன் சார்ந்த சூரியன் புத்தி சென்று கொண்டிருக்கின்றது. சுக்கிரன் அவருக்கு 9ஆம் இடம் வருகின்றார். அவர் 3 மற்றும் 8 சுக்கிரன் சார்ந்த சூரியன் இவருக்கு நல்ல பலன்களை கொடுப்பதாக இருக்கின்றன. இந்த வருடம் 2025 அக்டோபர் மாதம் வரை அவருக்கு சிறப்பான பலன்கள். அடுத்ததாக சந்திரன் மக்களை சார்ந்து சிறப்பாக செயல்படக்கூடிய காலகட்டமாக 2027 வரை இருக்கும். இவருக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கின்றார். நல்ல பலன்களை கொடுப்பார். தந்தை சார்ந்த பலன்கள் இவருக்கு சிறப்பாகவே கிடைக்கும். இந்த காலகட்டம் அவருக்கு சிறப்பாகவே இருக்கின்றன. இருப்பினும் சற்று ஆரோக்கிய கவனம் இதுபோன்ற மறைவு அமைப்பு அதிகமாக இருப்பதனால் நவாம்சம் சிறப்பாகவே இருக்கின்றது. இருப்பினும் மறைவு அமைப்பு இருப்பதனால் இவர் சற்று ஆரோக்கிய கவனம் தேவை இருக்கின்றது. லக்னாதிபதி 6ஆம் இடம் சார்ந்து வருகின்றார் மற்றும் 6ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் கவனம் மற்றும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் எதிர்கொள்வதற்கு வாய்ப்புகள் 2027 காலகட்டத்திற்கு பிறகு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன.
மற்றும் இந்த திசை முடிந்த சுக்கிரன் அவருக்கு 2041 வரையுமே இருக்கின்றன. இவருக்கு 2027 காலகட்டம் வரை சிறப்பாக இருக்கும். அதற்கு பிறகு உள்ள காலகட்டம் சற்று கவனம் தேவை உள்ளதாகவே இருக்கின்றது. இருப்பினும் அதற்கு கிரக அமைப்புகள் வலு கொடுப்பதாக இருப்பதனால் இவர் 11ஆம் அதிபதியும் லக்னத்திலே வரும் அடிப்படையில் இவர் பிற்காலத்தில் கட்சியை வழிநடத்துவதற்கு கண்டிப்பாக ஒரு சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தும். எல்லா அம்சங்களும் ஒருங்கே பெற்ற நல்ல ஒரு யோக ஜாதகராகவே திருமதி கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய புதல்வியான கனிமொழி அவர்களுடைய ஜாதகம் இருக்கின்றது. இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். மீண்டும் இதுபோன்று மற்றொரு ஜாதகம் தொடர்பான விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.